தமிழக முதலமைச்சர் இதற்கு முன்பாக கொடுத்த விருதுகளுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அதாவது தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து பெருமைக்குரிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சங்கரையா அவர்களுக்கு முதலில் கொடுத்தார்கள். ரெண்டாவதாக அது நல்லகண்ண ஐயா அவர்களுக்கு. அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் ஊறி போனவங்க. மூன்றாவதாக திராவிடர் கழகத்தினுடைய மாண்புமிகு தலைவர் பெரியாருடைய கொள்கை தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய பெரியாரிஸ்ட் என்று நாடில் உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய வீரமணி ஐயா அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார்கள். நான்காவதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தமிழ் பற்றாளர் இலக்கிய செல்வர், நாடு போற்றிய பாராளுமன்றத்தில் தமிழுக்காக வாதாடி நிறைய காரியங்களை சாதித்தவர், தமிழிலே கேள்வி கேட்கவும் தமிழிலே உரையாற்றவுமான ஒரு நடைமுறையை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த பெருமை அவர் குமரி அனந்தனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட 4 பேரையும் தேர்ந்தெடுத்து அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. ஐந்தாவதாக இந்த எளியவனை தேர்ந்தெடுத்து இப்பொழுது தகைசால் தமிழர் என்ற இந்த விருதை எனக்கு வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. இது எனக்கு கொடுத்த பெருமை என்றோ எனக்கு அளித்த பெருமை என்றோ நான் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டில் பல்வேறு காலமாக நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான தமிழ் புலவர்களும் தமிழுக்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் தமிழ் இலக்கியத்தாகவும் பாடுபட்டு இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை தமிழ்நாடு முஸ்லீம்கள் செய்திருக்கிற தமிழுக்கு செய்திருக்கிற சேவைகளை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த தகைசால் தமிழர் விருது எனக்கு வழங்கப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன். இது அதற்காக நன்றி சொல்லுங்கள்.